இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 13. வேதத்துல ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இந்த உலகத்துல வந்துட்டு அநேகர் அவங்களோட படிப்பை வைத்து மேட்டிமை கொள்றதை நம்ம பார்த்துருக்க முடியும். அவங்க வைத்திருக்க திங்ஸ் வச்சு மேட்டிமையா எண்ணுவாங்க. அவங்க செய்யற வேலையை குறித்து ரொம்ப மேட்டிமையா எண்ணுவாங்க. இன்னும் அவங்க இருக்கிற அப்பியரன்ஸ் வச்சு அவங்க ரொம்ப மேட்டிமையா எண்ணுகிறவர்களா காணப்படுவாங்க. ஆனா வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? மேட்டிமை ஆனவைகளை சிந்தியாமல். ஸோ ஆண்டவர் சில விதமான ஆசீர்வாதங்கள்னால உங்களை மேன்மையா வைத்திருக்காங்கன்னா அதை வைத்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே அன்றி அந்த காரியங்களை குறித்து மேட்டிமை கொண்டு நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க? தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தாழ்மையுள்ளவர்களா காணப்படணும். ஸோ மேட்டிமையான எண்ணத்தை எடுத்து போட்டுட்டு நம்மளோட லைஃப்ல ஆண்டவர் எவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்தாலும் அந்த வளர்ச்சியை நினைத்து நம்ம தாழ்மையாக தான் இருக்கணுமே அன்றி நம்ம அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம மேட்டிமை கொண்டுகிட்டு மற்றவங்க முன்னாடி நம்ம அதை ஒரு மாதிரி மேன்மையாக காட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அநேக விதமான இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆண்டவர் சிலர் ஆசிர்வதிக்கிறாங்கன்னா அதை வைத்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அதை அன்றி நம்ம மேட்டிமை கொள்கிறவர்களாக காணப்பட்டால் கட்டாயம் அது நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படாது. ஸோ மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையுள்ளவர்களா தாழ்மையான காரியங்களுக்கு தாழ்மையானவர்களுக்கு இணங்குகிறவளா நம்ம காணப்படுவோம். Thank you. Have a fantastic day.